ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்பைசி கிச்சன் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோங்க. சண்டே தைப்பூசம் அன்னைக்கு எடுத்த விலாகு. எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் ஒரு ஃபங்க்ஷன், மாமா பொண்ணுக்கு வளகாப்பு. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிட்டோங்க. நாங்கள் 4 பேர், பாப்பா, தம்பி, ஹஸ்பண்டு. அதுக்கப்புறம் அம்மாவை போய் கூட்டிகிட்டு போனோம். பார்த்தீங்கன்னா நேரமாக ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலான்ட்டு 5 மணிக்கு அலாரம் வச்சேங்க. அலாரம் பார்த்தீங்கன்னா சண்டே 5 o'clock வைக்கிறதுக்கு மண்டே வச்சுருக்கேன். என்ன மாதிரி யாராவது அலாரம் வச்சுருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயாச்சுங்க. அம்மா வீட்டில் அம்மா மட்டும்தான் வராங்க, அப்பா வரல, அப்பாவுக்கு வேலை இருக்குன்ட்டாங்க. இப்போ அம்மா வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு 5 minutesல போயிடலாம். நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அம்மா பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறதுக்குள்ளே கரெக்டாக ரெடியாக இருந்தாங்க. இப்போ அம்மாவையும் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சுங்க. செடியில் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் செம்பருத்தி பூ ஆரஞ்சு கலர், அது நல்லாயிருக்குங்க. சரி சாமிக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு அதையும் பறித்து சாமிக்கு வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சோலார் பக்கம் வந்துட்டோங்க. இப்போ மேலே அங்கே ட்ரெயின் போகுதுன்னு பாப்பாவும் தம்பி பார்த்து பேசிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் புதுசாக இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் சோலாரில் கட்டியிருக்காங்க. நான் இன்றைக்கி தான் பார்க்குறேங்க. ஒன்றும் அவ்வளோவா கூட்டம்லாம் இல்லைங்க, ஆனால் அமைதியாக நல்லா நீட்டாக பெருசாக இருந்தது. நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ அதை பார்த்துட்டு சரி கரூர் பக்கம் கொஞ்சம் ரீச் ஆகிட்டோங்க. சரி டீ காஃபி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் ஒரு ஷாப்பில் நிறுத்தினோம். பார்த்தா ஹோட்டலும் இருந்தது. சரி ஓகே டிஃபனும் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி, ரோஸ்ட்டு இந்த மாதிரி தாங்க ஆர்டர் பண்ணோம். தம்பி மட்டும் இன்றைக்கி தோசைலாம் வேண்டாம், பரோட்டா வேணும்ன்ட்டு பரோட்டா வாங்கிட்டாங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. இப்போ திருச்சி ரீச் ஆகிட்டோங்க. திருச்சி இந்த காவேரி ஆறா, அது பேர் என்னன்னு தெரியலைங்க, அங்கே ரீச் ஆகிட்டோம். இப்போ தங்கச்சி வீடு வராங்க. அவங்க வந்து ஆத்தூர்லேருந்து வராங்க. அவங்க வந்து 2 வீலர்லேயே வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 2 hours தான் ட்ராவலு. குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு வரதுனால சரி கொஞ்சம் முன்னாடியே நின்னாங்கன்னா குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தங்கச்சியும் குட்டீஸும் எங்கள் கூட வந்துட்டாங்க. இப்போ ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம். ஒரு ஹாலில், அது மினி ஹாலில் தான் வச்சுருந்தாங்க. கரெக்டாக ஃபங்க்ஷனே அட்டன் பண்ணிட்டோங்க. கரெக்ட் டைம் தான் வந்திருக்கோம், கொஞ்சம் லேட்டு, அவ்வளோதான். இப்போ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட வந்துட்டோங்க. வழக்கம் போல் வெரைட்டி ரைஸ், சக்கரை பொங்கல், அப்புறம் ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம் இந்த மாதிரி தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் தாம்பூல பையும் வாங்கிட்டோம். இப்போ திருப்பூர்லேருந்து பெரியம்மாலாம் கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சுங்க. தைப்பூசனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டு முடித்தோன்னே தான் வந்தாங்க. இது தங்கச்சி பையங்க, பெரியம்மா பொண்ணு தங்கச்சி பையன் சொன்னேன் இல்லைங்களா, அதை ஹாய் சொல்கிறேன்ட்டு ஹாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். பொண்ணு மாப்பிள்ளையே அவங்க வேலை ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோஸ் மாதிரி. அப்போ குட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ கிளம்பியாச்சுங்க. அந்த பக்கம் திருப்பூரில் பெரியம்மாலாம் கிளம்பிட்டாங்க. தங்கச்சியும் அவங்க 2 வீலரில் அவங்களும் கிளம்பிட்டாங்க. நாங்களும் கிளம்பிட்டோங்க. வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஃபுல் க்ரௌடு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே கோயில் ஃபங்க்ஷனு தைப்பூசனால கிட்டத்தட்ட ஒரு 35 40 minutes ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு. இப்போ அங்கேருந்து கிளம்பிட்டு கரூர் தாண்டி சரி ஓகே டீ சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு டீ காஃபிலாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. அப்புறம் குட்டீஸ் ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்குறேன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த டீ ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பட்டர் பிஸ்கட்டா சால்ட் பிஸ்கட், அது எனக்கு பேர் தெரியலைங்க, நல்லா சூடாக சூப்பராக இருந்தது. நான் வேணான்னு சொல்லிவிட்டு சும்மா கொஞ்சம் தான் டேஸ்ட் பார்த்தேன். நல்லா இருந்தது. நானே 2 பிஸ்கட் சாப்பிட்டேங்க. சூப்பராக இருந்தது. டீக்கும் அந்த பிஸ்கட்டுக்கும் நல்லா இருந்ததுங்க. இப்போ ஒரு வழியாக ஈரோடு ரீச் ஆகிட்டோம். சரி வந்துட்டோம். சரி நைட்டு டின்னர் சாப்பிட்டு போயிடலாம், வீட்டில் போய் செய்யணும், டயர்டாக இருக்குன்ட்டு சரி சாப்பிட்டு போயிடலான்ட்டு வந்துட்டோங்க. இங்கே இந்த ஹோட்டலுக்கு தான் வந்தோங்க. பேர் வந்து கலீத் பிரியாணி. அங்கே நல்லா இருந்தது. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. நாங்கள் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் தான், எனக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அப்புறம் குட்டீஸ்லாம் ஃப்ரைடு சிக்கன் பால் மாதிரி ஒன்று வாங்கினாங்க. அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஆர்டர் பண்ணி ஒரு 15 minutesலேயே வந்துருச்சுங்க. எல்லாமே நல்லா சூடாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரைட் ரைஸு அப்புறம் இந்த ஃப்ரைடு சிக்கனு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அந்த தாம்பூல பை கொடுத்தாங்க இல்லைங்களா, என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம். நானே சரியாக பார்க்கலைங்க. கொடுத்தது அதை அப்படியே பேக்கில் வச்சுட்டேன். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்க. ஒரு பவுல் மாதிரி, சின்ன கிண்ணம் மாதிரி, அப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து லட்டு, அப்புறம் வழக்கமாக கொடுக்குற மாதிரி 4 வளையல் இருந்தது, அப்புறம் மஞ்சள், குங்குமம், வெத்தலைப்பாக்கு, இதெல்லாம் தாங்க இருந்தது. அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதோட நெக்ஸ்ட் வீக் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.